காலையில் காலேஜ் போனாங்க சார். போன இடத்துல திடீர்னு கிளம்பி வந்திருப்பாங்க போல இருக்குது. எப்படி வந்தாங்கன்ற விவரம் தெரியாது. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, உடனே வாங்கன்னு சொல்லவும் நான் இங்கே வந்தேன். பசங்க என் பையன் 2 பையன் காலேஜ் படிக்கிறாங்க, ட்வின்ஸு. ஒருத்தன்ட்ட இன்னொரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல எனக்கு வர ஆக்சிடெண்ட். இல்லை 2 பசங்க 2 பையங்க வரும்போது என் கொண்டு வந்த வண்டியை சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டும் அவனும் வண்டியில் வந்திருக்காங்க. இப்போ அடிபட்டது இன்னொரு பையனுக்கும் ஒரு வல்லத்துக்கிட்ட. காலேஜ் போயிட்டாங்களா? சின்ன பையன்கிட்ட கேட்டேன்ல, காலேஜ்லாம் இருந்தப்போ அப்புறம் தான் நாங்கள் வந்தோம், வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னவும் சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அவன் பையன் அவன் காலேஜ் போயிட்டு போனான்னா என்னன்னு தெரியல. அவன் ஜமாலில் படிக்கிறான். அவன் பேர் ஆரன். அவனுக்கு பேக்கில் அடிபட்டு சுத்தமாக இதாகிடுச்சின்னு சொல்லி அவங்கள நான் தான் கூப்பிட்டு வந்து இப்போ போய் பார்த்ததில்ல, ஆப்ரேஷன் பண்ணணுன்னு இருக்காங்க. நம்ம பையனுக்கு பிளட்டில் இதாக இருக்கனால, பிரெயினில் இதாக இருக்கனால அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ரத்த கசிவு நின்னா தான் பார்த்துட்டு சொல்லணும், இல்லைன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இன்னும் 2 நாள் ஆகுன்றாங்க. ஒரு முடிவு கரெக்டாக தெரியாது. 2 பேரும் ஒரே 2 வீலரில் ஒரே வண்டியில் வந்திருக்காங்க. அது யாருதுன்னு எனக்கு தெரியல சார். நம்ம பையன் வண்டி இன்னும் சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். இன்னொரு பையன்கிட்ட அந்த வண்டி கிடையாது. இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி தான் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் வண்டி வந்திருக்காங்க. பாண்டியன்.